சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் வடமாநில தொழிலாளரை வழிமறித்த 2 இளைஞர்கள் பணம் கேட்டு பியர் பாட்டிலால் அடித்ததில் வடமாநில தொழிலாளியின் மண்டை உடைந்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற செம்பாக்கம் பகுதியில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்கி அங்கு கட்டிட வேலையில் ஈடுபட்டு வந்தார்கள். பீகார் மாநிலத்தை சேர்ந்த அசன் ராஜா என்பவர் நண்பர்களுடன் தங்கி அந்த பகுதியில் கட்டிட வேலையை பார்த்து வந்தார். பணி முடிந்து அசன் ராஜா அருகில் உள்ள கடைக்கு செல்வதற்காக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அசன் ராஜாவை வழிமறித்து மடக்கி பணம் கேட்டுள்ளனர். அவர் பணம் இல்லை என்று சொன்னோம். அவர்கள் அந்த மர்ம இளைஞர்கள் 2 பேரும் கையில் வைத்திருந்த பீர் பாட்டிலால் அசன் ராஜாவின் தலையில் அடித்திருக்கிறார்கள். இது தலை மற்றும் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்திருக்கிறது. உடனடியாக அவருடைய அலறல் சத்தம் கேட்டு சக தொழிலாளர்கள் ஓடி வந்து அவரை காப்பாற்றியிருக்கிறார்கள். உடனடியாக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்று அங்கு சிகிச்சைக்காக அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அங்கு அசன் ராஜாவிற்கு 5 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவமானது வடமாநில தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வடமாநில தொழிலாளர்களை தாக்கிய அந்த மர்ம நபர்களை தேடி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மீரான். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.